சாக்ரட்டிஸ் வாழ்ந்த காலம் கிமு 5வது நூற்றாண்டு, 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவர் வாழ்ந்தது கிரேக்க நாட்டில். அதே காலகட்டத்தில் சீன நாட்டில் ஒரு தத்துவ அறிஞர் வாழ்ந்தார். அவர் பெயர் கன்ஃபூஷியஸ். அதே காலகட்டத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவில் ஒரு தத்துவ மேதை, புதிய தத்துவத்தை தந்த புத்தர் வாழ்ந்தார். அதே காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியன் என்று ஒன்று இருந்தார். நான் பின்னால் வருகிறேன். சாக்ரட்டிஸ் தத்துவத்தை உரைத்து கொண்டிருந்தார், அறிவு சுடரேற்றினார். இப்பொழுது தீ பரவட்டும் என்று சொன்னால் இது வேறு தீ அல்ல, இது ஊரை அழிக்கிற தீ அல்ல, இருளை விரட்டுகிற தீ, அறியாமை இருளை விரட்டுகிற தீ. அறிவு தீ பரவ பரவ அறியாமை இருள் அகலம். சிந்தனை தீ சுடர் பரவ பரவ சீர்மிகு கருத்துக்கள் உருவாகும். அந்த அடிப்படையில் தான் தீ பரவட்டும். இது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு காலத்திலே கம்பராமாயணத்தை குறித்து நடத்திய பட்டிமன்றத்தின் தொடர்பாக வெளிவந்த நூலினுடைய பெயர். அப்போது தீ பரவட்டும் என்று கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த நல்ல தலைப்பை இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆக இந்த தீ என்பதைப் போல சாக்ரட்டிஸ் தத்துவங்களின் மூலமாக அறிவு சுடரை ஏற்றி அதன் மூலமாக அறியாமை இருளை விரட்டி கொண்டிருந்தார். அதே காலகட்டத்தில் கன்ஃபூஷியஸ் என்பவன் வாழ்க்கைக்கான தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். புத்தர் என்பவர் சாதி மத பேதங்கள் மனிதர்களுக்குள் பிளவு இல்லை என்ற ஒரு புதிய கோணத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார். தொல்காப்பியன் தமிழுக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தார். தமிழுக்கு இலக்கணம், நடனத்திற்கு இலக்கணம், என்னவெல்லாம் கூறுகள் இருக்கிறதோ இலக்கிய கூறுகள், அதற்கு இலக்கணம் எழுதினார் என்றால் இலக்கணம் எழுதக்கூடிய அளவிற்கு ஒரு மொழி ஏற்கனவே இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. இது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று